Hi, welcome to the squad. This is Kodaivo. And போன எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸோட எண்டில் வந்து ரிகர்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ட்ரிவியா கொஷின் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்டோரியல் கொஷினுக்கு பதிலாக சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அத்தனை நம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதுதான். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? இப்போ இதே கோடில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறோம். அண்ட் இதை வந்து நான் சம் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, சம் ஆஃப் 5. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு வருது, விச் இஸ் ராங். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல n is equal to 1லேயே 1 ரிட்டர்ன் பண்ணிடணும், ஈக்குவல் டு 0ல் இது பண்ணக்கூடாது, 15ஓட வந்துடணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷனுங்கிற பட்சத்தில் 5 into 5 into 1 is 5 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஆனால் அடிஷன்லனா 5 + 1 வந்து 6 அப்படின்னு மாறிடும் இல்லையா? ஸோ அதனால பேஸ் கண்டிஷன் எப்போயுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரிகர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக், விச் இஸ் கிளாஸஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, நான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து கிளாஸஸ் வந்துட்டு கிளாஸஸ் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் டைரெக்டாகவே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போவும் அது உண்மைதான், டைரெக்டாகவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் தான். ஆனால் ES6, அதாவது இந்த 2015 வந்த ஒரு இட்ரேஷன் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிளாஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஜாவாஸ்கிரிப்டில். தேவையில்லாத வேலை தான், பட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னை வரைக்கும் நிறைய பேர் கிளாஸஸ் யூஸ் பண்ணாமல் எழுதுறவங்க இருக்காங்க. அண்ட் நிறைய ஓல்டர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கிளாஸ் இல்லாமல் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுக்கும். ஆனால் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது எதுக்காக அப்படின்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட கம்பைன் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ கிளாஸஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் பண்ண போதோ அதே தான் கிளாஸும் பண்ண போகுது. ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதே தான் கிளாஸ்லையும் படிக்க போகிறோம். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துடலாமா? அண்ட் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டை டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே நேமில் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த யூசருங்கிற பேரில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். சிமிலாரிட்டிஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் யூசர் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோன்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருப்போம். அதுக்குள்ளே நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண போகிறேன். நேம் கோலன் கோம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏஜ் கோலன் 23 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது இஸ் அன் ஆப்ஜெக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம இதை கிளாஸாக பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெட் யூசர் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டாக ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஐடென்டிஃபையருக்கு அசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் கிளாஸ் அப்படின்னே நீங்கள் போட்டுட்டு யூசர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் யூசர் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷனுக்காக தான். ஆக்சுவலாக நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஆப்ஜெக்டையுமே அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இங்கே வந்து நான் கிளாஸ்க்கு மட்டும் அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸ் கண்டிப்பாக அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அண்ட் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், நேம் ஈக்குவல் டு யூசர் அப்படின்னு சொல்கிறேன். நேம் ஈக்குவல் டு யூசரா, நேம் ஈக்குவல் டு கோம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்த லைனில் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஈக்குவல் டு போட்டு அசைன்மெண்ட் மாதிரியே பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ்லையும் ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருப்போம். பட் மோஸ்ட்லி வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப, ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணப்போ மட்டும்தான் நம்ம அப்படி பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படின்னே கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கனாலே இது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படின்னே கொடுத்துடலாம். இது அந்த வந்து ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம மேப் மாதிரி கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, இங்கே அப்படி இருக்கணும்னு இல்லை, அசைன்மெண்ட்டாகவே வந்து அதை வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள வந்து மெத்தட்ஸ் வைக்க முடியும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து மெத்தட் வைக்கலாம். அண்ட் மெத்தட் வைக்கிறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்லாம் போட வேண்டாம். ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள மெத்தட் வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது ஒரு பெரிய பாடாக இருக்கும் இல்லையா. ஒரு பேர் வச்சுட்டு அதுக்கு ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன் அப்படின்னா, டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு
ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து நான் பண்ணுவேன் இல்லையா, இந்த மாதிரி தானே பண்ணணும். சாரி, ஈக்குவல் டு இல்லை கோலன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படி எழுதணும் இல்லையா. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம கிளாஸில் எழுதுகிறப்ப இந்த ஃபங்க்ஷனுங்கிற வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ண வேணாம், டேரெக்டாகவே வந்து நாங்கள் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். ஓகே, டிஸ்பிளே அப்படின்னு எழுதினாலே டேரெக்டாக அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த கிளாஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும். இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம், console.logல நேம் அப்படின்னு போட்டு நேமை பிரிண்ட் பண்ணுறேன். திஸ் டாட் நேம்னு தானாக வருது. ஓகே, ஆப்வியஸ்லி இந்த கரண்ட் கிளாஸோட நேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஏன்னா இந்த மெத்தடுக்கு வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணல. ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தா தான் அதுக்கு நேம்னு தெரிய போகுது. இல்லைங்கிற பட்சத்தில் கரண்டான ஆப்ஜெக்டோட நேம் எடுக்கணும். இந்த இடத்துல இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை அது எடுக்குது. ஓகே, திஸ் டாட் நேம். ஓகே, இன்னொரு console.log ஆட் பண்ணிக்கலாம். console.logல ஏஜ் அப்படின்னு போட்டு காமா ஏஜ் அப்படின்னு கொடுத்தா தானா திஸ் டாட் ஏஜ்னு மாறிடுது. ஓகே, அது விஎஸ் கோடுங்கிறதுனால, இல்லைனா நீங்கள் திஸ் டாட் ஏஜ்னே கொடுத்து பழகுங்க, தட் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ஆக்சஸ் பண்ண, ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியே கூட பண்ணலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்டாருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, லெட் கோம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ யூசர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். அதாவது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸோட ஃபார்மேட்டில் ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தா உங்களுக்கு இப்போ ரிலேட் ஆகும். இல்லைன்னா அந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ console.logல நான் வந்து முதல்ல கோம்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். என்ன வருதுன்னு பாருங்க. யூசர் அப்படின்னு போட்டு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்ல வருமோ அதே மாதிரி வருதா. ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஸ்டார்டிங்ல வந்து கிளாஸோட பேர் மாதிரி ஆப்ஜெக்டோட பேர் சொல்லாது, பட் இங்கே வந்து சொல்லுது. இப்போ இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. டைப் ஆஃப்ல இது என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆப்ஜெக்ட். ஸோ உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் ஆப்ஜெக்ட் தான். நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல சொன்ன மாதிரி முன்னாடியே கிளாஸுக்கு முன்னாடியே ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கோம்ஸ் டாட் ஏஜ் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அந்த ஏஜோட வேல்யூ வருது. அதே மாதிரி கோம்ஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனும் வந்து வருது. ஓகே ஓகே அன்டிஃபைன்ட் எதனால வருதுன்னா, இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தடே ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணுது. நான் தேவையில்லாமல் அதை console.logல கொடுத்துருக்கேன், மை பேட். ஸோ நீங்கள் டேரெக்டாக கோம்ஸ் டாட் டிஸ்பிளேங்கிற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணாலே போதும், அதுவே வந்து ரன் ஆகிடும். ஸோ பேசிக்காக அந்த அன்டிஃபைண்டுன்னு எதனால் வருது அப்படின்னா, இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தட் எதையும் ரிட்டர்ன் பண்ணலை, அதனால் அன்டிஃபைண்டுன்னு வருது. சப்போஸ் இதே இதில் நான் வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கடைசியில் அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் ஆகாமல் ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால, அதாவது console.log ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் இதை கொடுக்க வேணாம். டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டுமே போதும், அதை console.logல எழுத வேண்டாம். ஓகே, ஸோ இப்படி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு இது இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது நமக்கு தெரியுது. அதுக்குள்ளே எப்பயும் போல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஜெக்ட் மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிறோம், ஆப்ஜெக்ட் மாதிரியே அதுக்குள்ளே மெத்தட்ஸும் வைக்கிறோம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம், என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு ஒரு இது பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டார் நம்மளால கிளாஸுக்கும் வைக்க முடியும். ஓகே, ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இது ஒரு ஃபங்க்ஷனாக வைக்காம கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கிற பேர்லேயே வைக்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கிற பேர்லேயே வச்சுட்டு இது 2 ஆர்குமெண்ட் வாங்குது, நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் வாங்குது. வாங்கிட்டு திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி திஸ் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல இனிஷியலாக இங்கே 2 வேல்யூஸ்லாம் வைக்கலை, இது ரெண்டையும் நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஆர் நேம் ஏஜ்னு மட்டும் இருக்கட்டும்.
இல்லை வேணாம், நம்ம ரிமூவே பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டார் இருக்கு இல்லையா, போன தடவை நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப கன்ஸ்ட்ரக்டாரை வந்து ஆப்ஜெக்டோட நேமில் அந்த மாதிரி கூட எழுதியிருப்போம். பட் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டார்னே டைரெக்டாக பேர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டார் நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா, இட் கோம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ யூசர் ஆஃப், இந்த இடத்துல அதே மாதிரி நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். கோம்ஸ் 23 அப்படிங்கிற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, அதே இந்த கோம்ஸ் அண்ட் 23 இந்த ரெண்டுமே வந்து திஸ் நேம், திஸ் டாட் நேம் அண்ட் திஸ் டாட் ஏஜ் ரெண்டுத்துக்கு தானாக அசைன் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ இந்த டிஸ்பிளே கால் பண்ணுறோமோ அப்போ வந்து அது பிரிண்ட் ஆகுது. இந்த ரிட்டர்ன் ட்ரூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகலை, ஏன்னா நம்ம அதை லாக் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம டேரெக்டாக மெத்தடை மட்டும் கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது தானாக வந்து அசைன் பண்ணிக்கும். அண்ட் அதை வந்து நீங்கள் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வேற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுற மாதிரி கிடையாது. இது டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்டார்னு போட்டே தான் கொடுக்குறோம். அண்ட் இந்த இடத்துல யூசர் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது இந்த கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணிடும். இங்கே மேலே நான் ஹவர் பண்ணாலே பாருங்க காட்டுமே, கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டாரோட பேராமீட்டர்ஸ்லாம் என்ன அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக அதுவே கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணிடும். நம்ம எதுவும் இதுக்காக தனியாக எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ பேசிக்காக கிளாஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, அதுக்குள்ள மெத்தட்ஸ் எப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கிளாஸுக்குனே வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கிளாஸுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்ல முடியும். வெளியே இருந்து யாராலையும் டைரக்டா ஆக்சஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி நம்ம முதல்ல அது ஏன் இப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, கோம்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், கோம்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். யூசர் கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு கோம்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வந்து நேம் அண்ட் ஏஜ் இது ரெண்டுமே வேல்யூஸாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கோம்ஸ் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கன்சோல் டாட் லாக் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தேன்னா இங்கே பாருங்க எனக்கு வருது. ஓகே, ஸோ யார் வேணா இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கோம்ஸ் டாட் ஏஜை இந்த ப்ரோக்ராமில் எங்கேருந்து வேணால் யார் வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக வைக்கணும். ஓகே, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக எப்படி வைக்கணும்னா ஹேஷ் போட்டு எழுதணும். ஸோ ஹேஷ் நேம் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. சொல்லிட்டு இந்த இடத்துல திஸ் டாட் ஹேஷ் நேம் அப்படின்னு இதை மாற்றுறேன். இங்கேயும் வந்து திஸ் டாட் ஹேஷ் நேம் அப்படின்னு மாற்றுறேன். அண்ட் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப திஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. சப்போஸ் திஸ் டாட் ஹேஷ் நேம்னு கொடுத்தேன்னா அது எரர் தான் கொடுக்க போகுது. ஓகே, ஹேஷ் நேம் மஸ்ட் பி டிக்ளேர்ட் பிஃபோர் என்க்ளோசிங் இண்டெக் என்க்ளோசிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ திஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணனா அது அன்டிஃபைன்ட் அப்படின்னு தான் கொடுக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஒரு கெட்டர் மெத்தட் ஒன்று எழுதணும். ஸோ கெட்டர் மெத்தட் அப்படின்னா என்ன, ஓகே, கெட் அப்படின்னு போட்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம், அதாவது இந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியோட நேமே நேம் தான். ஸோ கெட் நேம் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் திஸ் டாட் ஹேஷ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இதே கோம்ஸ் டாட் நேம்ங்கிற கோடு எரர் இல்லாமல் ரன் ஆகுது, அன்டிஃபைன்ட் வராமல் கோம்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வருது. ஓகே, ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக வச்சுட்டோம். ஓகே, ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக வச்சதுனால யாரால இதை ஆக்சஸ் பண்ண முடியும்னா அந்த கிளாஸுக்கு உள்ள இருக்கிற மெத்தட்ஸால மட்டுமே இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே யூசர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னா இந்த யூசர் கிளாஸ்க்கு உள்ள இருக்கிற மெத்தட்ஸ் என்ன, இந்த கன்ஸ்ட்ரக்டார்னு ஒரு மெத்தட் இருக்கு, டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்கு, கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தடால மட்டுமே இந்த நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால நம்ம இந்த கெட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதுறோம். அண்ட் இது வந்து கெட்டர் மெத்தட், அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு வேல்யூவை எடுக்கிறதுக்காக மட்டுமே இந்த மெத்தட் வந்து பயன்பட போகுது. அதனால தான் ஸ்டார்டிங்ல கெட் அப்படின்னு போட்டு ப்ராப்பர்ட்டியோட நேம்லயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து கெட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா,
அதாவது இங்க யூசர்ங்கிற கிளாஸை வச்சு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற பிரைவேட் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கெட்டர் மெத்தடை கால் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகே, கெட்டர் மெத்தட் மட்டும் இல்லை, அந்த கிளாஸ்ல இருக்கிற எனி மெத்தடால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ டைரக்டா நம்ம ரீட் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு இப்படி ஒரு கெட்டர் மெத்தட் வைக்கணும். ஸோ இப்போ இந்த கெட்டர் தான் வேலை செய்தா இல்லை வேற டைரக்டாவே கொடுக்குதாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த கெட் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, கெட்டர் ஃபங்க்ஷன். இதுல வந்து நேமை மட்டும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலாக அதை ஸ்லைட்டா நம்ம மாடிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்னா நேம் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை இதோட சேர்த்து கன்கேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கோம்ஸ் டாட் நேம் தான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன் கன்சோல் டாட் லாக்ல. அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க, நேம் கோம்ஸ் அப்படின்னு சேர்த்தே வருது. ஸோ ஒரு கெட்டர் மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் டாட் அந்த ப்ராப்பர்ட்டின்னு போட்டீங்கன்னா அந்த கெட்டர் மெத்தட் தான் கால் ஆகுமே தவிர டைரக்டா எதுவும் கால் ஆகாது. ஓகே, ஸோ இதே மாதிரி செட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, வேல்யூவை செட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ அதுக்கும் இதே மாதிரி நேம் அப்படின்னே போடுறேன், செட் நேம். இப்போ நேம் ப்ராப்பர்ட்டியை இதுக்கு செட் பண்ண போறோம். நீங்க எரர் சொல்லுது, ஏன்னா செட் மஸ்ட் ஹாவ் எக்ஸாக்ட்லி 1 parameter அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு பேராமீட்டர் அதுக்கு நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா செட்டர் வந்து ஒரு பேராமீட்டருக்கும் ஒரு செட்டர், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஒரு செட்டர் நம்ம வைக்க போறோம். ஸோ இங்க நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்கான செட்டர் இது. ஸோ அது நேம்ங்கிறதோட வேல்யூ வாங்கி தானே ஆகணும். ஸோ வேல்யூ வாங்குது. வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல திஸ் டாட் ஹேஷ் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வேல்யூ செட் ஆகுது. ஆனா இப்போ வந்து நான் அடுத்த லைன்ல வேல்யூ செட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், கோம்ஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு கோடைவோன்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ கோம்ஸ் டாட் நேமை பிரிண்ட் பண்றோம். கோடைவோ நேம் கோடைவோ அப்படின்னு சொல்லிட்டு கெட்டர்ல இருந்து பிரிண்ட் ஆகுது. அண்ட் கோடைவோங்கிற நேமும் செட் ஆயிடுச்சு. ஆனா அது செட்டர் மூலமா தான் செட் ஆயிருக்கா இல்லை வெளியே இருந்து செட் ஆயிருக்கான்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்க, இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். இஃப் நேம் ஈக்குவல் டு நேம் இஸ் ஈக்குவல் டு கோடைவோவா இருந்துச்சுன்னா திஸ் டாட் ஹேஷ் நேம் இஸ் ஈக்குவல் டு கோட் அப்படின்னு மட்டும் வைக்க சொல்றேன். ஓகே, எல்ஸ்ல நம்ம இந்த திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேமை அப்படியே வைப்போம். ஸோ என்ன பண்ணுது பேசிக்லி, இது கோடைவோவா இருந்துச்சுன்னா கோடு மட்டும் செட் பண்ணு, இல்லை அப்படின்னா அது என்ன நேம் வருதோ அதை அப்படியே செட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே ரன் பண்ணீங்கன்னா கோட் அப்படின்னு மட்டும் தான் செட் ஆகுது, கோடைவோன்னு செட் ஆகல. ஸோ பேசிக்லி திஸ் மீன்ஸ் தட் இந்த செட்டர் மூலமா தான் அதுக்கு வேல்யூ செட் ஆகுது, டைரக்டா போய் இது செட் ஆகாது. ஸோ ஒரு கிளாஸ் இருக்கு, அதோட கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் எழுதிட்டாலே நீங்க வேல்யூ செட் பண்றீங்க அப்படின்னா அந்த செட்டர் மெத்தட் மூலமா தான் போகும். வேல்யூ கெட் பண்றீங்க அப்படின்னா, பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அது கெட்டர் மெத்தட் மூலமா தான் வரும். ஸோ வேல்யூ அசைன் பண்றீங்கன்னா செட்டர் மெத்தட் மூலமா தான் போய் ஆகும், கெட் பண்றீங்க அப்படின்னா கெட்டர் மெத்தட் மூலமா தான் வரும். ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் எழுதிக்கலாம். எதுவும் ஃபெயில் சேஃப் எதுவும் போடுறீங்கன்னா போட்டுக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்கா இல்லைன்னா எரர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மற்ற கோட்லாம் நீங்க உள்ள இந்த கெட்டர் செட்டர் கூட எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் போனீங்கன்னா மற்ற எல்லா லாங்குவேஜஸ்லையும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கெட்டர் செட்டர் எல்லாமே வரும். ஸோ கிளாஸஸ் அண்ட் கெட்டர் செட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கிளாஸை வச்சு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் இருக்கு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு ட்ரிவியா கொஸ்டின் என்ன அப்படின்னா, நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம். அதுல வந்து நேமுக்கு மட்டும் தான் நான் வந்து கெட்டர் அண்ட் செட்டர் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஏஜ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு கெட்டர் அண்ட் செட்டர் ரெண்டுமே எழுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.